Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அளவில்லா கருணையும் நெகில்லா கருணையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபாக்களின் வரலாற்றை அறிந்து அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக ஆக்கி அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் எல்லாம் இங்கே எப்போது இருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை கபூல் செய்து நம்முடைய நோக்கங்களை நாட்டங்களை நிறைவேற செய்து எதை பற்றி பேசுகின்றோமோ, எதை பற்றி கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்கின்ற தௌஃபீகை அல்லாஹ் தந்தருவானாக என்று துஆ செய்தவனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இவருடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகள், பாடங்கள் குவிந்து கிடக்கின்றன. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதே இன்றைக்கு சமீபத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக, ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக உளவுத்துறையாலும் காவல்துறையாலும் ஒரு அவதூறு கட்டமைப்பு விடப்பட்டது முஸ்லீம்கள் மீது. பத்திரிகைகளை பார்த்து ஒரு சில பத்திரிகைகள் வந்துச்சு. என்னென்றால், முஸ்லீம்களுக்கு ஒரு இயக்கம் பயிற்சி கொடுக்கின்றது. என்ன பயிற்சி என்றால், ஏதோ ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க, ஜிஹாத் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, லவ் ஜிஹாத் என்ற ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அதனால லவ் ஜிஹாத், அதாவது முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம் அல்லாத பெண்களை முஸ்லிம் ஆண்கள் காதலித்து லவ் பண்ணி அதன் மூலமாக அவங்களை முஸ்லீமாக்கி அப்படி ஒரு ஜிஹாதை செய்யணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு அவதூறு செய்தியை பத்திரிகை எழுதின, அதை காவல்துறை, உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் எழுதுகிறோம் என்று எழுதினார்கள். இன்றைக்கு பெரும்பாலான சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் தாவாந்தாலே இதுதான் தாவா செய்யுது. ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ண ஒரு இந்து பண்ணியோ கிறிஸ்டின் பண்ணியோ காதலிக்கணும், லவ் பண்ணணும், அது மூலமாக அவங்க இஸ்லாத்தை கொண்டு வரணும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ஒரு பெரிய தாவா செஞ்சிடும். ஏதாவது ஒரு முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தை கொண்டு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை. நாங்கள் அம்மா தான் திட்டுவாங்க, அம்மா பத்துவா பண்ணுவாங்க, அத்தா திட்டுவாரு, குடும்பமே எதிர்க்கும், அதை பற்றி கவலை இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாத பொண்ணை இஸ்லாத்தை கொண்டு வரணும். ஏன் ஒரு 60 வயசு 20 வயசு கிழமையை கொண்டு வருது இஸ்லாத்துக்கு? முஸ்லீம் அல்லாத பொண்ணை அது தாமதானே. இதாவது ஒரு 14 வயசு 20 வயசு கொண்டாது இன்னும் வாழ்க்கிறது, ஹயாத் என்னைக்காவது ஈமானுடைய வாய்ப்பு இருக்குது. 60 70 வயசு கிழமை பாவம் அடுத்த கபர் நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஹயாத் ரொம்ப கம்மி. நீ அதை வந்து நன்மை நிறைய கிடைக்கும். போற நாட்டு கல்வி சொல்லி இஸ்லாம போலான்னு சொல்லி ஹயாத்துக்கு பெரிய நிறைய இளைஞர்கள் ஒரு பெரிய தாவா மாதிரியும் பெரிய புண்ணியமான காரியம் மாதிரியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஆதரிக்க கூடாது. பொதுவாக குறிப்பாக இஸ்லாமிய சமூக பணியாளர்களும் இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் இப்படி கூட நமக்கு முன்னெடுத்துக்குதா? எல்லா நல்ல விஷயங்களும் சஹாபாக்கள் முன்மாதிரியா இருக்காங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்ததே அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி யார் அப்படின்னா, அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா தாயார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி. அவங்களுடைய வரலாறு இன்ஷாஅல்லாஹ் ஒரு நாளைக்கு சொல்லுவோம். அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. இந்த அம்மா வந்து ஈமான்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இந்த அம்மா ஒரு அன்சாரி சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நம்ம ரொம்ப பேணுதல், ரொம்ப தக்குவா, இபாதத்துல ரொம்ப ஆர்வம். அப்படிதான் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க மட்டும் இல்லை, இவருடைய கணவர்
மனைவியின் கை குழந்தை, அரசனுக்கு கை குழந்தை இருக்கிறாங்க. கை குழந்தை விட்டு ஒரு சாந்தஸ்து ஓடிக்கிட்டாரு. இருந்தாலும் இஸ்லாத்தை எது சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அங்க போனவர் அங்கேயே போய் சாந்தஸ்திலே மூத்தாயிட்டாரு. இந்த அம்மா உதவியா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற வரைக்கும் அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைமை பற்றி கேள்விப்பட்டு அந்த அம்மையார் உதவியா இருக்கிறாங்க, ஒரு கை குழந்தையோடு இருக்கிறாங்க. ஒரு கை குழந்தை சின்ன, ரொம்ப கை குழந்தை இல்லை, பால் குடிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு 3-4 வயசு குழந்தை, சின்ன சிறுவனோட இந்த அம்மா இருக்கிறாங்க. இவங்க நம்ம கல்யாணம் பண்ண என்ன அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த அம்மாவுக்கு இவங்க அந்த திருமண பேச்சு ஹிதுபா என்று சொல்லக்கூடிய திருமண பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி அனுப்புறாங்க, உங்களை வந்து ஒரு முஸ்லீம் திருமணம் பண்ணி தெரியாத கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க கல்யாணம் பண்ண ரெடியாக பண்ணிக்கலாம் முஸ்லீம் கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மையார் முஸ்லீம் சொல்ல ஏற்கனவே கடன் என்னோட போனதுனால தான் நான் முஸ்லீமா இருக்கிறேன், அவர் காவலா இருக்காரு, இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்றவங்க விட்டுட்டாரு. அதனால நான் ஈமானோட தயாரா இல்லை, எனக்கு கை குழந்தை கஷ்டப்படுறேன், உதவியா இருக்கிறேன், எனக்கு ஒரு கணவன் வேணும், ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஈமானோட தயாரா இல்லை. அதனால அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதான்னு சொல்லுங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்ற உடனே இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. இவருக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. அபூ தல்ஹாவுக்கு அது வரைக்கும் இஸ்லாத்தை பத்தி பெரிய தெரியாது. சரி, ஏதோ ஒரு முஸ்லீம் விரும்புறாங்க, இஸ்லாத்துக்கு கூப்பிடுறாங்க, அப்படி லவ் ஜிஹாத் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாரு, அந்த அம்மையார் சொல்றாங்க கோரிக்கை வைக்கிறாங்கிறதுக்காண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாரும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஈடுபாடு, இஸ்லாத்தின் மீது ஆர்வம், இஸ்லாத்துக்கு இவ்வளவு உன்னதமான மார்க்கமா அப்படின்னு தெரிய வருது. யார் மூலமாக? அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கொண்டு பழமப்படியே பதில் பொருளும் பொருளும் அவருடைய விழாவாரியான தீவிரமான ஆர்வத்தையும் ஜிஹாதுடைய சிந்தனையும் அவருடைய அல்லாஹ் தீர்க்காக சேவை செய்யணும், பாடுபடணும், அல்லாஹ் தீர்க்காக உயிர் பொருள் ஆவியானத்தை அர்ப்பணம் பண்ணுங்கிற அந்த வேட்கையையும் பதில் பொருளையும் அந்த ஒரு பொருளை கடுமையாக காட்டுறாரு. அந்த போர்களிலே எந்த அளவுக்கு என்றால் ஒரு பொருளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் நேற்று கூட சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன அம்மாரி இப்படி ஆசிரியர் நம்ம வரலாறு சொல்ல நினைக்கிறேன். யார் சொல்லலாம், இந்த அம்பை 4 தாங்கட்டு பாம்பு சொல்றாங்க, வேண்டாம் உனக்கு வேற வேலை இருக்குது அப்படி வெயிட் பண்ணிட்டு அப்பெல்லாம் ரசூலுல்லாஹி சொல்றது அதில் அன்சாரி சஹாபியான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அம்பு வேகமா வரும், அந்த அம்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுடாம அப்படியே குறுக்க போது அந்த அம்பு கையால பிடிப்பாங்க. அதனால கையில காயம் ஏற்படும், உடம்புல காயம் ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கவிஞர் அந்த நேரத்தில் அந்த ஒரு போருடைய சாமானியான அம்பு வீச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வரும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு கவிதை சொல்றாங்க, நஃப்ஸி நஃப்ஸிகல் ஃபிதா வஜ்ஹி வஜ்ஹிக வஜ்ஹிகல் விகா. நஃப்ஸி நஃப்ஸிகல் ஃபிதா வஜ்ஹி வஜ்ஹிகல் விகா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய உயிர் உங்களுடைய உயிருக்காக அர்ப்பணம், என் உயிர் உங்களுக்காக உங்க உயிருக்காண்டி அர்ப்பணமாகிறேன், நான் ஃபிதா, அதான் நான் அர்ப்பணம் கொடுத்துட்டேன். வஜ்ஹி வஜ்ஹிகல் விகா, என்னுடைய முகம் உங்களுடைய முகத்திற்காக திரையாக வந்திருக்கும், கேடயமாக வந்திருக்கும். அதாவது உங்களுடைய முகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த அம்பை என்னுடைய முகம் போய் தாங்கிக் கொண்டோம். அதனால என்னுடைய முகம் உங்களுடைய முகத்திற்கு கேடயமாக இருக்கும், என்னுடைய உயிர் உங்களுடைய உயிருக்கு அர்ப்பணமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் கொடுத்ததுக்காக ஒரு ஷார் கவிதை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மீது இருந்த பாசத்தையும் அவ்வளோ ஆர்வமாக இருந்து தன்னை பாதுகாப்பதற்காக அவங்க எடுத்துக்கிற முயற்சியும் பிற்காலத்தில் ரொம்ப சிலாய்ச்சி அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வஸ்வாத்துகள், எத்தனை போர்களில் ஈடுபட்டார்களோ அத்தனை போர்களிலும் அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆர்வமாக ஈடுபட்டாங்க. ரொம்ப அக்கறையோடும் வீரத்தோடும் தீரத்தோடும் போராடினாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கபர் தோண்டுவது, குழி தோண்டுவது வரும் பொழுது பல சஹாபாக்கள் மத்தியில போட்டி, நான் தான் தோண்டு, நீ தான் தோண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தோண்டு சாதாரண விஷயமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கபர் தோண்டுவது, அவர்களுக்காக நீ குழி தோண்டுவது மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அவருக்கு வந்து கடுமையான போட்டி, யார் தோண்டுவா அப்படின்னு சொல்லி. அப்போ மதீனா அரபு மக்களுக்கு மத்தியில் இந்த கபர் தோண்டுறது 2 விதமான பழக்கம் இருக்கும். ஒன்று பகலின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சந்தூக்கியை சொல்லுவாங்க. பகலி சந்தூக்கினா என்ன அப்படின்னா கபரில் வகைன்னா
பள்ளமா தோண்டிட்டு ஒரு பக்கத்துல ஒரு சைடுல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த குழியை தோண்டி ஜனாசா என்ன பண்ணுவாங்க அந்த குழிக்குள்ள வச்சுருவாங்க. ஜனாசா அந்த குழிக்குள்ள வச்சுட்டு அந்த குழியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுரப்படாத பச்சை செங்கல் வச்சு அடிக்கிட்டு மண்ணல் குழியில போடுவாங்க. இந்த பெரிய குழி தான் இதுல போடுவாங்க. சொல்ல புரியுது அப்படின்னு சொல்லி முதல்ல குழி தோண்டிட்டு சைடுல ஒரு சின்ன குழி ஒரு ஜனாசா வைக்கிற அளவுக்கு மட்டும் குழி தோண்டிடுவாங்க. தோண்டி ஜனாசா அளவுல வச்சுருவாங்க. ஜனாசாவை அந்த குழிக்குள்ள வச்சு விட்டுருவாங்க. அந்த ஒரு ஜனாசா வைக்கிற அளவு சின்ன குழி சைடுல குழி தோண்டி அந்த குழிக்குள்ள ஜனாசா வச்சுட்டு பச்சை செங்கல் வச்சு அடிக்க விட்டுருவாங்க. அடிக்கிட்டு மண்ணை வந்து இந்த குழிக்குள்ள போடுவாங்க, பெரிய குழிக்குள்ள. சொல்ல புரியுது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பகலின்னு சொல்லுவாங்க. பகலி அப்படின்னு சொல்லுவாங்க. பகலி இல்ல இதே பகலி, அதாவது பகல்னா பக்கத்துல தோண்டக்கூடிய ஒரு குழி. இன்னொன்று சந்தோகி. சந்தோகின்னா இப்படி குழி தோண்டிடுவாங்க. தோண்டிட்டு இப்படி குழி தோண்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த தரை பாருங்க, தரையில அதுக்கு சின்ன பாசனம் போடுவாங்க. முதல்ல இப்படி குழி தோண்டிட்டு அந்த தரையில இன்னொரு குழி ஒன்று போடுவாங்க. அப்போ குழியோட ஷேப் இருந்தா இப்படி 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 இருக்கும். சொல்ல புரியுங்களா? குழியோட ஷேப் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்படி எல் ஷேப்ல வந்து மறுபடியும் வந்து இப்படி போடுவோம். இதுக்கு வந்து சந்தோகிப்பாங்க, அதாவது பெட்டி கபர் அப்படிப்பாங்க. ஜனாசா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கபரை வச்சுருவாங்க. என்ன கபர்? சின்ன பழத்துல அந்த பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது பழங்களை போயிட்டு மண்ணை போட்டு போடுவாங்க. இப்ப நம்ம ஊரோட நடக்கிறது பாரு, நம்ம ஊர்ல கபர் போடுறாங்கல்ல, இது வந்து கிட்டத்தட்ட வந்து சந்தோகி தான். ஆனா என்ன பண்றது, இப்படி தோண்டி இந்த பழத்துல அந்த பழத்தை வச்சுட்டு கட்டையை வச்சுட்டு பாயை வச்சு அதுக்கு என்ன பண்றாங்க, மண்ணை போட்டு முடிக்கிறாங்க. இது வந்து 2 முறையும் இல்லை, இது 3வது முறை. ஆரம்பத்தில் மத்தியில் இருந்தது வந்து 2 முறை தான். என்னது, முதல்ல இப்படி ஒரு குழி தோண்டி சைடுல ஒரு பழம் வருது, இன்னொன்னு இப்படி தோண்டி இப்படி தோண்டி இப்படி தோண்டி இப்படி தோன்றுது. இந்த மாதிரி 2 பழம் தான் இருந்துச்சு. இது மக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த சந்தோஷி மாடல் இருப்பாங்க, பெட்டி மாடல், இதுதான் மக்கால வச்சிருப்பாங்க. மக்கால வந்து பெரும்பாலும் சந்தோஷி மாடல் தான் இருக்கும். மதினால தான் பெரும்பாலும் வந்து இந்த மாடல் இருக்கும். எந்த மாடல்? இந்த சைடு மாடல். இது மதினால தான் இருக்கும். பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சைடு மாடல் தான் அதிகமாக விரும்புவாங்க. சைடு மாடல் தான் அதிகமாக விரும்புவாங்க. மதினால அதிகமான கால ரசூலுல்லாஹி செய்யறதுனால நிறைய முஸ்லிம்கள் மதினால அடக்கம் செய்யப்படுறதுனால மதினாவுடைய மண் இருக்கு பாருங்க, நல்லா இறுக்கமான மண், விழாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சைடு குழி தான் அதிகமாக விரும்புவாங்க. மக்கால அப்படி சொறி மண்ணா இருக்கிறதுனால இந்த சைடு குழி என்ன கொடுத்துரு விழுந்துரும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குழி தோண்டிய பகுதி மக்கால. மக்களை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து குழி தோண்டிக்கிட்டு பாறை பெருமாள் பாறை மலையமா இருக்கிறதுனால அப்பப்போ குழி தோண்ட முடியாது அப்படிங்கிறதுனால இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கபர்ஸ்தான்னா ஒரு ஜனாசா வைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு ஹைட்டு ஒரு 6 8 அடி உயர ஆழத்துக்கு என்ன ரூபமா கட்டிருக்காங்க. செங்கலாலேயே கபர் ரூபமா கட்டியிருப்பாங்க. ரூபமா கட்டி ஜனாசா உள்ள வச்சோம்னா வாழ்க்கையில இறங்குவாரு. ஏறி வச்சு கீழே இறங்குவாங்க. ஏறி வச்சு கீழே இறங்கி அந்த ஜனாசா வச்சு அதை முடிச்சுலாம் அவுத்து விட்டுட்டு என்ன பண்றாரு, மேல வந்தாரு. மேல வந்த உடனே மேல ஸ்லாப் போட்டு மூடி, ஸ்லாப் சிமெண்ட் ஸ்லாப் இருந்தவங்க ஸ்லாப் போடுவாங்க. போட்டு மேல லைட்டா மண்ணு தூக்கி விட்டுறாங்க. முடிச்சு அவ்வளவுதான். அப்புறம் 3 மாசம் கழிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த அந்த வெயிலுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள அந்த ஜனாசா ஊக்கி ஒரு எறும்பு கூடு மட்டும் இருக்கும். அந்த எறும்பு கூடலாம் மொத்தம் அள்ளி வேற கூட போச்சுட்டு அந்த ரூம்குள்ள வேற ஜனாசா வச்சிருவாங்க. அந்த எறும்பு கூட அள்ளிடுவாங்க, அள்ளி வேற இடத்துல போச்சுருவாங்க. வேற ஒரு பொதுக்கு போச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஜனாசா அந்த ரூம்ல வச்சிருவாங்க. இதுதான் இப்போ மக்கால உள்ள மாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இந்த பகலில் இருக்கிற இந்த பக்கத்து சைடு குழி இதுதான் ரசூலுல்லாஹி அதிகமாக விரும்புவாங்க. அதனால மதீனால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த பெட்டி குழி தோன்றதா அல்லது இந்த சைடு குழி தோன்றதா அப்படின்னு சஹாபாக்கள் ஆலோசனை பண்ணும்போது அப்ப சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்புறது அதிகமாக ஜனாசா வச்சுட்டு சைடு குழி தான் வச்சிருக்காங்க. அதான் பல சரியா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்ணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நல்லதுன்னு சொன்னாங்களோ அந்த கவலையை ரசூலுல்லாஹி பண்ணலாம் நம்ம தோண்டலாம் அப்படிங்கிறது. இந்த குழி தோன்றதுல ரொம்ப ஃபேமஸ் திறமையானது அது அபூதர் ரலியல்லாஹு தான். இந்த விஷயம் சொல்ல இந்த விஷயம் நம்ம சொல்ல முடியும். அபூதர் ரலியல்லாஹு அந்த பகலி கபர்ல அடக்குது இல்லையா, இந்த சைடு கபரி இது தோன்றதுல ரொம்ப திறமையானவங்கிறதுனால கண்ணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கபர் தோண்டக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அது அபூதர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கிடைச்சது. இந்த நிலையில அபூதர் ரலியல்லாஹு வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களுக்கு கொஞ்சம் அந்த அபூதர் கொஞ்சம் தோட்டங்கள் இருந்துச்சு, பேரிச்ச தோட்டங்கள். அதுல இவங்களுடைய தோட்டம் ஒரு பிரபலமான தோட்டம் எப்படின்னா பைருஹா அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டம். அந்த பைருஹா தோட்டம் வந்து மதீனால ஒரு ஃபேமஸான தோட்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பைருஹா
மற்ற மதினாவுடைய கிணறை விட இந்த பைரஹாவுடைய கிணத்து தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இப்போ ஓய்வு எடுத்துச்சாங்கன்னா அந்த பைரஹா வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி காலத்துக்கு ஹைதராபாத்ல திராட்சை தோட்டம் இல்லை, கொடநாட்டில் பங்களாவில் ரெஸ்ட் எடுக்குது. அதனால ரசூலுல்லாஹி என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ ஓய்வு எடுத்து என்ன பண்ணுவாங்க, பைரஹாக்கு போவாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சிட்டு பேர் சாப்பிட்டு வந்துருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆயத்தை இருந்து ஒரு முறை என்ன சொன்னா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்களுக்கு மிக மிக விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது, நன்மையை பெற முடியாது. நாம நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் பண்ணுவோம் எதுங்க, நம்ம போட்டு கிழிச்சு சாயம் போய் பறஞ்சி போன சட்டையை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சதக்காவா கொடுப்போம். நீங்க சில பேர் பார்த்தோம், அதாவது வியாபாரிகள் பெரிய வியாபாரியா இருப்பாரு, ஆயிரக்கணக்கில் புழங்கிட்டு இருக்கோம். இந்த கிழிஞ்ச நோட்டு, அழுகு நோட்டு, செல்லாத நோட்டு, ஸ்டிக்கர் சிலிண்டர் போட்ட நோட்டு, இந்த ரூபாய் போய் எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. எது தெரியுமா, எதுக்கு ஏழைகளை கொடுக்குறது, சதக்கா கொடுக்குறது, செல்லாத போறா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டு வாசல்ல யாராவது சதக்கா தந்தாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள அந்த தீனாரை எடுத்து அதில் அத்தனை ஊசி கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தீனார் எடுத்து அத்தனை ஊசி கொடுப்பாங்க. ஏன், இது அல்லாஹ்வுடைய கசானாக்கு போறது, வாசனை மனமா போய் சேரட்டும். இது நம்ம வீட்டு உண்டியில போறது இல்லை, இது அல்லாஹ்வுடைய கசானாக்கு போறது. நான் அல்லாஹ் கடனா கொடுக்குறேன், இது வாசனை மனமா அல்லாஹ் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவு சஹாபாக்கள் தர்மத்தை வந்து எவ்வளவு கண்ணியமா நினைச்சாங்க. இனி நாம என்ன பண்றோம், கிழிஞ்சி போன நோட்டு, அழுகு நோட்டு, சிலிண்டர் போட்ட நோட்டு, செல்லாத நோட்டு, இந்த நோட்டு கூட ஒதுக்கி வச்சு ஏழைகளுக்கு தர்மம் பண்றது. ஆனா வந்து இந்த காலம் மறையேறிச்சு. ஒரு காலம் இருந்துச்சு மக்கள், இப்ப வந்து அல்லாத மக்கள் நிறைய விழிப்புணர்வு வந்து இப்ப மாறிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் சொன்னா, உங்களுக்கு விருப்பமான ஒன்றை சமக்கா செய்யாத வரை நீங்க அல்லாஹ் இடத்துல நன்மை பெற முடியாது. நம்ம பழைய சட்டையை கொடுப்போம், பழைய ட்ரெஸ் கொடுப்போம், நாலஞ்சு சதக்கா பண்ணுவோம், மிஞ்சின சாப்பாடு கொடுப்போம். அதெல்லாம் இப்ப மிஞ்சின சாப்பாடு யாரும் கொடுக்குறது இல்லை. மிஞ்சின சாப்பாடு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராமச்சகாரம் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? இளைஞர்கள் கேள்விப்பது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. ராமச்சகாரம் தரணுமா 9 மணி 10 மணிக்கு மேல அம்மா தாயே கத்திட்டு வருவான். அதுக்கு என்ன நைட்ல மிஞ்சி போன சாப்பாடு கூட போடுவாங்க. இப்ப இந்த ராமச்சகாரம் என்ன தெரியுமா, இது எங்கேயா வர ராமச்சகாரம் வரனா என்ன காரணம், மிஞ்சி போன கூட ஃப்ரிட்ஜுக்கு போயிருது. நைட்ல மிஞ்சி சாப்பாடு போதா அந்த ஃப்ரிட்ஜ் பெட்டில எச்சி பெட்டி அது, அந்த எச்சி பொருள் மிஞ்சி போற பொருள் கூட ஃப்ரிட்ஜுக்கு போயிருது. காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டுமா, அது சூடு பண்ணலாமா, அதுக்கு தண்ணி அவன் பேர செய்து பாதுகாக்கிறது. ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ்ல சில்லுன்னு ஆயிட்டு அதை சூடு பண்ணுறதுக்கு அவன் பேர வந்து வச்சுப்போம். அப்ப அந்த நாள் அண்ணா கூட ராமச்சகாரம் கூட பார்த்தா இவனே பிச்சு காட்டாய் போயிட்டான். இதுவே ராமச்சரத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒதுங்கி போயிடலாம். ஆனா அதுக்கு மிஞ்சி போனதே ஒரு நாளைக்கு கொடுத்துருப்போம். நைட்ல மிஞ்சி போய் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சரி தண்ணி ஊற்றி வைக்கணுமே, அது மேல ராமச்சகாரம் கொடுப்போம் அப்படின்னு இருந்தது. இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் பெட்டி வந்த உடனே, எச்ச பெட்டி வந்த உடனே அந்த ராமச்சகாரம் காண போயிடாங்க. இது நம்ம பேரையில பாருங்க, அதையும் நம்ம தரமான வேலை. அந்த மாதிரி மிஞ்சி போனது நமக்கு பிடிக்காதது ஆகாரத்தை கொடுக்கறதுனால பெரிய நன்மை எதிர்பார்க்க முடியாது. எது நமக்கு உலகத்திலே மிக மிக விருப்பமானதோ அதை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள், அதை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிச்சு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு மிக மிக விருப்பமான ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க தர்மம் செய்யாத வரை நீங்க என்ன ஆக முடியாது, நன்மையை ஒருபோதும் பெற முடியாது அப்படிங்கிற வசனம் இறங்கிச்சு. பொதுவாக தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வரணும் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டாங்கன்னு அல்லாஹ் சொன்னா பாருங்க. இன்னைக்கு கடைசி ரக்காத்துல அந்த ஆயத்தை ஓதுனாங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. இந்த கடைசி ரக்காத்துல ஒரு ஆயத்து அது தராங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான முஃமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கிவிடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். நம்மளை எத்தனை அதிகரிக்குது, அல்லாஹ்வுடைய ஆயத்தை போட்ட உடனே ஆம்சா மூச்சு பிடிச்சி தம் பிடிச்சி ஓதுறாரு. நம்மளை எத்தனை பேருக்கு ஈமான் அதிகரிக்குது, தர்ஜுமா பார்த்து எத்தனை பேருக்கு ஈமான் அதிகரிக்குது. ஆனா அதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை பார்த்தாங்கன்னா உடனே கண் கலங்கி கைகால் நடுங்கி அங்க இருந்து ஏதோ அமைச்சு சொல்லுவாங்க. அது வாழ்க்கை நிறைய சம்பவம் அப்படியே அமைச்சு சொல்லணும். அப்படிதான் இந்த ஆயத்தை இறங்கின உடனே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நாலாவது சொல்லி ஆரம்பம், லன் தனாலுல் ஆரம்பம். இந்த ஆயத்திற்கு நன்மையை உங்களுக்கு
சொல்றான் ரப்பல் நமக்கு எவ்வளவு நம்ம சதகா பண்றோம் தர்மம் பண்றோம், ஆனா நம்ம பிடிச்சமான கொடுக்குறானே. சரி, அப்ப எனக்கு இருக்கிற சொத்துல பிடிச்சமான சொத்து வைரஹாதா, வைரஹாதோட தான். அப்ப அந்த வைரஹாவை நம்ம என்ன பண்றோம், அதான் நம்ம சதகா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மதீனாலேயே நல்ல தண்ணீர் நிறைந்த ஒரு தோட்டம், மதீனாலேயே சுவையான தண்ணீர் மிக்க ஒரு கிணற்றை கொண்டு ஒரு பேரிச்சம்பழம் தோட்டம். அந்த தோட்டத்தில் கண்ணுதான் சில ஓய்வு இருப்பாங்க. அப்ப அது எவ்வளவு அற்புதமான தோட்டமா இருக்கணும். அந்த தோட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. யார் சொல்லலாம், நான் வைரஹாவை அல்லாஹ் சதகா பண்ணிட்டேன். என்ன முதலா நீங்க அப்படி ஒரு தோட்டத்தையே சதகா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஒரு செல்வந்தரோ பெரிய சீமானோ இல்ல, சாதாரண நடுத்தரமான மனிதர் தான் நீங்க. அப்படி இந்த தோட்டத்தை அவங்க யார் சொல்லலாம், எனக்கு இருக்கிற தோட்டம் 2 தோட்டம் 3 தோட்டம், அதுல ரொம்ப மிதமான தோட்டம் இந்த வைரஹாவுடைய தோட்டம் தான். அந்த தோட்டத்தை யார சொல்றா, அல்லாஹ் கொடுத்துறேன் அப்படின்னு ஒண்ணு. கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியையும் அல்லாஹ்வுடைய வசனப்படுத்துக்கு உடனே அமல்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் வா நீங்க வா வா அப்படி முதல்ல வாலே வா அப்படி முதல்ல அந்த மாதிரி சொல்ல வா மாஷா அல்லாஹ் நீங்க சொல்றது மாஷா அல்லாஹ் வா அடேங்கப்பா அடேங்கப்பா அந்த மாதிரி சொல்றாங்க. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு அபூதல்லா கொடுத்தது சரவா பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வா ராபியா நீங்க வந்து ஒரு லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னா மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, நீங்க அல்லாஹ்வுடைய மாதிரி செய்யக்கூடிய சதகா அல்லாஹ்வுக்காக கொடுத்த அழகிய கடன். அது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய சதகா அல்லாஹ்வுக்காக கொடுத்த அழகிய கடன். நம்ம அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவருக்கு அல்லாஹ் நம்மளால ரெட்டிப்பாக்கி தோலைஃபோ வதாஃபா அல்லாஹ் அதை பன்மடங்கா ரெட்டிப்பு கொடுப்பாங்க. போது இது லாபகரமான வியாபாரம் தானே. இத பெருமான சல்லல்லாஹு அலைஹி ராபியா அடேவா இது அற்புதமான வியாபாரம் பண்ணிட்டாரு அபூ தல்ஹா, பிரயோஜனமான லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டாரு என்று பெருமான சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், சிலாகித்தார்கள். அந்த வைரஹா பார்த்து அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி இதை நீங்க வந்து பைத்துல் மால்ல சேர்க்கறத விட உங்களோட உறவினர்களே யாராவது இருந்தா அவங்களுக்கு பங்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு பங்கு கொடுங்க. வைரஹா வித்து அந்த பணத்தில் பட்டு உங்க உறவினர்கள் ஏழைக்கு பங்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வைரஹா வித்து அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்களோட உறவினர்கள் யாருக்கு ஏழை இருக்காங்களோ அந்த ஏழைக்கு கூட பங்கு கொடுத்துறாங்க. இன்னைக்கு அந்த வைரஹாவோட ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னா, மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருந்துச்சு. மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருந்துச்சு. வைரஹாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ரோடு பாதை இருக்குது. அந்த பாதைக்கு அந்த பக்கம் வைரஹா இருக்குது, இந்த பக்கம் மஸ்ஜித் நபவி இருக்குது. இப்போ மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருந்து ஹதீஸ்ல வருது. மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருந்துச்சு வருது. ஆனா இப்ப அந்த வைரஹா எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே இருக்குது. மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே இருக்குது. எப்படி இடம் எதுக்கு வந்து வச்சுட்டாங்க, மஸ்ஜித் நபவி எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு, விரிவாயிடுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மஸ்ஜித் நபவியில் 21வது கேட் இருக்குது, பாபு உமர் சொல்லி. அந்த பாபு உமர் வழியா உடனீங்கன்னா ஆனா இப்போ ஃபுல்லா கார்பெட் போட்டிருப்பாங்க, கார்பெட் போட்டிருப்பாங்க. இரவு நேரத்தில் இஷாக்கு பிறகு அந்த கார்பெட்லாம் சுருட்டிட்டு சுத்தம் பண்ணுவாங்க, பெருக்குவாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த 21வது கேட் பார்த்தீங்கன்னா 4-5 தூண் தள்ளி இடத்துல ஒரு ரவுண்டு போட்டு வைரஹா அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு வைரஹா, அந்த காலத்துல வைரஹா இருந்த இடம் அப்படிங்கிற அடையாளத்துக்கு அந்த தரையில் மார்பிலேயே ரவுண்டு போட்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனா எவ்வளவு பெருசா இருந்துச்சோ மொத்தமே எதுவும் வந்துருச்சு, மஸ்ஜித் நபவியோட இணைப்பு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவுடைய மொத்த தூரமோ மதீனாவோட மொத்த ஊரும் மஸ்ஜித் நபவியோட இணைப்பு வந்துச்சு. அப்ப அந்த வைரஹா அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்த தர்மம் செய்த இந்த வைரஹா பிறகு மஸ்ஜித் நபவிக்குள்ளே போய் இன்னைக்கு அடையாளம் வச்சிருக்காங்க, ஒரு அடையாளம் ரோடு போட்டு அடையாளம் வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சதகா செய்வதிலும் தர்மங்கள் செய்வதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி நடக்கணுங்கிறதுலயும் ரொம்ப ஆர்வமானவங்க. ஆனா இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு நசீப் இல்லை அப்படின்னு சொன்னா பிறக்கிற குழந்தைகள் எல்லா குழந்தைங்க இறந்துட்டே இருந்துச்சு. எல்லா குழந்தைகள 8 குழந்தைகள் பிறந்து 8 குழந்தைகள் இறந்து போச்சு. யாருமே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ஒரே ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அது வரலாறுல மிகப்பெரிய சிறப்பு பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை மாறிச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா சொந்த மகன் இல்லை, யாரு மகன், யாரு மகன், மனைவியோட மகன், மனைவியோட மகன், மனைவியோட முதல் மகன் பிறந்த மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அது அற்புதமான 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, மிகப்பெரிய ஆளுநர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆனா அவங்களுடைய தந்தை அபூ தல்ஹா சொந்த தந்தை அல்ல, என்ன தந்தை, தாயுடைய கணவர், அந்த தந்தை. ஆனா இவங்களுக்கு சொந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு
ரலியல்லாஹு சொந்த தம்பி இல்ல, என்ன தம்பி? தந்தையுடைய தம்பி, அதாவது அத்தா அம்மா ஒண்ணு, அத்தா வேற வேற. அந்த மாதிரி அந்த அபூ உமைர் ரலியல்லாஹு அவர் சின்ன பிள்ளை 4 வயசு பிள்ளையா இருக்கும்போது தம்பி மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு பண்ணாங்க. ஒரு கட்டத்துல அவங்க தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அனஸ் ரசூலுல்லாஹி பேசுறாங்க, யா ரசூலுல்லாஹ் இவரை உங்களுடைய வேலையா வச்சுக்கங்க, அந்த தர்பியத் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு மேல 12 வருஷம் மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த 10 வருஷத்துல ஒரு நாள் வந்து கம்மன் சொல்லலாம், ஏன் இப்படி செஞ்சிருக்கிறது கிடையாது, எதுக்கு செய்யறது கேட்டது கிடையாது. ஏன்னா அப்படியே ஒரு அற்புதமான வேலைக்கார ரசூலுல்லாஹி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்காரனால அனஸ்ல வீட்டு ரசூலுல்லாஹி அடிக்கடி வருவாங்க. வருமாறு தம்பி அபூ உமைர் இருக்காருங்க, அவரை பார்த்து அடிக்கடி ரசூலுல்லாஹி கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க. இந்த அபூ உமைர் ஒரு நாள் அடிக்கடி ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. அபூ உமைர் வந்து சிட்டுக்குருவி வச்சு விளையாடிக்கிட்டு தீனி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு. அவர் வந்து அழுதுட்டு அபூ உமைர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்த உடனே சலங்குறாங்க. அபூ உமைர் எப்போ ரசூலுல்லாஹ் ஓடி வருவாங்க, சின்ன பிள்ளை ஓடி வரல, அழுதே வந்துட்டாங்க. அப்ப அனஸ் கேட்கறாங்க, என்ன என்னாச்சு அபூ உமைருக்கு, நீங்க அழுதுட்டு பாட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னாங்க. அனஸ் சொன்னாங்க, யார சொல்ல அவன் இதா இருக்கிறான், நீங்க அவன் இதா இருக்கிறான், அவன் பாசமா வளர்ந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு, அதனால இதா இருக்கிறான் அப்படின்னு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ உமைரை கிண்டல் பண்ற மாதிரி, அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி, யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர் அப்படின்னா, நுகைர் சிட்டுக்குருவி, அபா வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி, அபூ உமைரே உன்னுடைய சிட்டுக்குருவி என்னாச்சு அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்துறதுக்கு கேட்ட வார்த்தை அது நமக்கு புரியாது. அந்த அரபு முறையில யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர், அபூ உமைரே உன்னுடைய நுகைர் என்னாச்சு, சிட்டுக்குருவி என்னாச்சு அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹி கிட்ட அந்த வார்த்தை அவர் சிரிப்பு வந்துச்சு. உமைர் அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அதுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாலும் சரி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மகன் அபூ உமைரை பார்த்து கிண்டலா கேட்பாங்க, யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர், யா அபா உமைர் மா ஃபஅலத் நுகைர் ரசூலுல்லாஹி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர் 4வது வயசுல மூத்தாயிட்டாங்க. இப்படி பிறந்த குழந்தைகள்லாம் ஒன்றா இறந்துருக்குது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. பிறக்கும் பொழுது இவங்க அல்லாஹ்வை பார்த்து வெளியூருக்கு ஜிஹாதுக்கு போயிடுறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆனா ஜிஹாதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அன்று இரவு குழந்தை மூத்தா போச்சு, அவங்களோட குழந்தை மூத்தா போச்சு. இவங்க வெளியூருக்கு போயிட்டு ஜிஹாது முடிச்சு வர்றாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த அம்மையார் கணவனை எதிர்பார்த்து காத்துக்கிறாங்க. குழந்தை இறந்து போச்சு. நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு போயிட்டு புருஷன் வரலாம், அது ஐயோ என் கூட போயிடுச்சு பாருங்க விட்டு வெட்டிக்கு நீங்க படுத்து கத்துவாங்க. ஆனா அந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, சரி வெளியூருக்கு கணவர் வர்றாரு, அவர் பல டென்ஷன்ல வருவார், பல வேதனை அந்த இடத்துல குழந்தை செய்ய சொல்ல வேண்டாம் அப்படின்னு குழந்தைய தூங்குற மாதிரி தொட்டியில போட்டுறாங்க. தூங்குற மாதிரி தொட்டியில போட்டுறாங்க. போட்ட உடனே இவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு வெளியூருக்கு புறப்படும், குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. திரும்பி வந்தாங்க, குழந்தை இருக்கிறான், பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இரவு சாப்பிட்றாங்க. மனைவி வந்து கணவனுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இரவு படுத்துறாங்க. கணவன் மனைவி வீடு கொடுக்குறாங்க. அந்த நல்ல கவனிங்க, தன்னுடைய குழந்தை இறந்து விட்ட அந்த துக்கத்திலும் கூட அந்த தாய் தன்னுடைய கணவனுடைய திருப்தி தான் ரொம்ப முக்கியம், கணவனுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அவர் தகவல் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்று இறைவனும் அவரோட ஒத்துழைத்து அன்று இரவு வீடு கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் சுகூருக்கு வந்திருக்கிறத கணவன் சொல்றாங்க, நேற்று ராத்திரி வருத்தப்பட குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் சொல்லலாம் இந்த மாதிரி வெளியூருக்கு இருந்தேன், இறந்து போச்சு குழந்தை, நான் என் மனைவி சொல்லவே இல்லை, யார் சொல்லலாம் அன்று ராத்திரி நாங்கள் வீடு கொடுக்கணும், காலையில தான் வந்து என் மனைவி சொல்ற அந்த மாதிரி ஊர் சொல்லி வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சபரையும் அந்த சாதுரிய தன்மையும் கணவனுக்கு அந்த கட்டுப்படுத்தலையும் அவங்க துஆ செஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேற்றைய இரவு வீடு கூடியது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரக்கத்தான வீடு கூடியது, இதன் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தை ரப்பல் ஆலமீன் நல்ல குழந்தை சாலிஹான குழந்தை ஆக்கி வைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. துஆ செஞ்சாங்க. அந்த வீடு கூடலிலே அந்த பொறுமையுடனும் அவங்க அந்த தியாகத்துடனும் கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த நேரத்தில் அந்த வீடு கூடலில் பிறந்த குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிறந்து இந்த அப்துல்லா பின் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய முஹத்திஸா இருக்கிறாங்க. மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய ஆலிமா இருக்கிறாங்க. தாபீன்கள்ல அதான் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் நல்லபடியான தாபீன்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆலிமாவும் இன்னைக்கு ஹதீஸ் கலை வல்லுநர்களே சிறந்த வல்லுநராக கருதப்படுற அப்துல்லா பின் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் பிறந்தது அன்றைய இரவில்
தன்னுடைய கணவனுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி அவர்கள் மூலமாக பிறந்த இந்த குழந்தை நீண்ட காலத்துக்கு இந்த குழந்தை இருந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு யார் கலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு 6 பேர் ஒரு ஷூரா நியமிச்சாங்களா, அந்த 6 பேர்ல ஒருத்தரா இவங்களை நியமிக்க யார அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிற. ஆனால் அந்த 6 பேர் யார் யாரை நியமிக்கிறாங்கறத அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை பண்ணி தான் உமர் முடிவு பண்ணாங்க. இந்த 6 பேர் யார் யாரை போடலாம், யார் யாரை திறமையா முடிவு பண்ணது, அந்த 6 பேர் ஷூரா கமிட்டி 6 பேர் கொண்ட கமிட்டியை தீர்மானித்தது அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனைகள் தான். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக இருந்து எப்போ ஏதாவது முக்கியமான விஷயம் ஆலோசனை கேட்கிறதா இருந்தால் சாஹிபுல் குர்ஆன் கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. சாஹிபுல் குர்ஆன் அதுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு பட்டது. ஏன்னா குர்ஆனை ஆயத்தை படிச்சா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே தான் அமல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அந்த அதாவது எந்த அளவுக்கு சொன்னா அகீமு ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை பார்த்தா உடனே கரெக்டாக தொழுவாங்க. அம்மா சொன்ன தொழுவுன்னு சொல்லி 2 ரக்காத் தொழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது ஆர்வமும் அமல் செய்யும் துடிப்பும் உள்ளவர்கள். இவருடைய மரணமே 72 வயசுல மூத்தவராங்க. இவருடைய மரணமே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமாக தான் இருந்தது. ஒரு நாள் குர்ஆன் ஓதிக்கிறாங்க. குர்ஆன் ஓதிக்கிறது இன்ஃபிரு ஃபிகாவா வ ஹிஃபாஃபா, எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஜிஹாத் செய்யுங்கள். வறுமை நிலையில் இருந்தாலும் சரி, வசதியான நிலையில் இருந்தாலும் சரி, வாழ்வு பருவத்தில் இருந்தாலும் சரி, வயோதிக பருவத்தில் இருந்தாலும் சரி, கஷ்டமான நேரத்தில் இருந்தாலும் சரி, லேசான நேரத்தில் இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யுங்கள் அப்படிங்கிற இந்த வசனத்தை படிக்கிறாங்க. படிச்ச உடனே உடல் நடுங்கிடுது. நம்ம அல்லாஹ் ரப்பல் சொன்னா எல்லா நிலையிலும் ஜிஹாத் செய்யலாம். ஆனா நம்ம வாலிப பருவமா இருக்கிற ஜிஹாத் செஞ்சோம், இப்ப வயசாகி போச்சுக்கிற இதே காரணத்தை காட்டியே நாம இப்ப ஜிஹாத் செய்யாம இருக்கிறோமே, இது முறையா அப்படின்னு என்ன பண்றாங்க, குர்ஆனை மூடி வச்சுட்டு உடனே தன் வீட்டாளர் சொல்றாங்க, நீங்க எனக்கு தேவையான பிரயாணத்துக்கு தேவையான வாகன ஏற்பாடுகள் செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய ஜிஹாதுக்கு போறேன். வீட்டுக்காரங்க கையை ஒன்று காலம் என்ன 22 வயசுல எதுவும் ஜிஹாத் செய்ய போறாரு, யாரும் செய்ய போறாரு. உடனே அந்த நேரத்தில் இந்த கலீஃபா தகவல் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தகவல் சொல்றாங்க, நான் ஜிஹாதுக்கு போறேன். இப்ப எங்க எந்த படை இருக்குன்னு சொல்லணும், அந்த நாட்டுல அந்த மக்களோட அல்லாஹ்வுடைய ஜிஹாத் செய்ய போறேன். அது உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஒரு வயசாகி கொஞ்சம் தேவையில்லை. அவங்க அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைகள் சொல்றாங்க, இல்ல நாங்க போறோம் அந்த ஜிஹாத் செய்ய உங்களுக்கு நீங்க வீட்டுல இருக்க, இல்ல ரப்பல் ஆலமீன் அப்படி உங்க பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய ஷஹாதா வச்சுட்டு நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும் அல்லாஹ் சொல்லல. உங்க பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய அனுப்பி வச்சுட்டு நீ வயசாகி வச்சு போயிடுன்னு அல்லாஹ் சொல்லல. இன்ஃபிரு ஹிஃபாஃபா ஃபிகாவா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ஜிஹாத் செய்ய சொல்லிட்டான். நான் வாலிப பருவத்தில் செஞ்சேன், வயோதிக பருவத்தில் ஜிஹாத் செய்யவில்லை என்றால் நான் அல்லாஹ்வுடைய குற்றவாளி இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடனே அவசரமாக பிரயாண ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ்வுடைய புறப்பட்டு போயிடுறாங்க. புறப்பட்டு போனா ஒரு கப்பல் பிரயாணம் கப்பலுக்கு போய் ஒரு நாட்டுக்கு போய் ஜிஹாதுக்கு போகிறது. அந்த நேரத்தில் அந்த கப்பலில் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே போற வழியே கப்பல்லையே அவங்க மூத்தான பிறகு அவங்களுடைய ஜனாசாவை என்ன பண்ணுதுன்னா கப்பல் நடுக்கடலில் நிற்கிறது, எந்த பக்கம் பார்த்தாலும் தர தெரியல. எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறோம், எங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விசேஷமான டெக்னிக்கலோ விசேஷமான மிஷினோ கருவிலாம் கிடையாது. அப்போ எங்க போறது தெரியல. அப்போ அவங்களுடைய ஜனாசாவை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சகோதரர்களே 7 நாட்கள் கழித்து அந்த ஜனாசா அந்த கப்பல் ஒரு தீவுக்கு போகுது. எந்த ஊர்ல தெரியல. அந்த தீவுல சஹாபாக்கள் ஜனாசாவை அடக்கம் செய்றாங்க. ஆனால் 7 நாட்கள் ஆகியும் அவர்களுடைய ஜனாசாவில் எந்த விதமான மாற்றம் ஏற்படவில்லை. மௌத்தாகி 7 நாள் ஆச்சு. அவர் ஜனாசாவிலே சின்ன வாடையோ அல்லது உடம்பு உப்புறதோ உடம்புல மாற்றமோ அவர் உயிரோடு இருந்தால் எப்படி இருந்தது ஜனாசா அதே மாதிரி 7 நாட்கள் இருந்தது. 7 நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய தீவிலே போய் அந்த கப்பல் போய் கொடுக்கும் பொழுது அந்த தீவிலே இறங்கி அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் அடக்கம் செஞ்சாங்க. எப்படி என்ன சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் மதீனால 1,00,000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மதீனால உள்ள ஜன்னத்துல் பகீல மதீனால கபிரிஸ்தான், அந்த கபிரிஸ்தான்ல அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10,000 பேர் ரொம்ப கம்மி தான். 10,000 பேர் ரொம்ப கம்மி தான். 9,000 அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப மீதி கிட்டத்தட்ட 1,00,000 சஹாபாக்கள் எங்க போனாங்க? 1,00,000 பேர் சஹாபாக்கள், அதுல 10,000 பேர் தான் மதீனாவுடைய ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மீதி இருந்த 1,00,000 சஹாபாக்கள் எங்க போனாங்க? எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க? சகோதரர் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு போன இடத்துல
மணலையும் திடலையும் தீவுகளிலும் எங்கெங்கேயோ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் தீன் இஸ்லாத்தை பரப்புவதையும் அல்லாஹ் தீனை நிலைநாட்டுவதில் தான் அவங்க அக்கறை கொண்டாங்க. நம்ம நினைக்கிறவங்க நம்ம ஊர்லேயே இருந்து நல்ல சொகுசா சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், கொண்டாடி இருக்கணும், அப்புறம் இங்கே நம்ம அடக்கமாயிடணும் அப்படின்னு எந்த சஹாபி நினைக்கல. அதே நேரத்தில் அதற்கு உமர் ரலியல்லாஹு சஹாபிகள் அல்லாஹ் எடுத்து வந்து வச்சாங்க, அல்லாஹ் மர்ஸூகுனா ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜஅல் மௌதனா ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாவுடைய பாக்கியத்தை கொடு, ஆனால் அந்த ஷஹாதத்தை, அந்த மௌத்தை உன்னுடைய ஹபீபுடைய ஊர்ல ஆக்கு, இந்த மதீனாவில் ஆக்கு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும், ஷஹாதத் என்பது முஸ்லிம்கள் காஃபிர்களுக்கு போர் இணைக்கக்கூடிய மௌத் என்பது. அது உமர் ரலியல்லாஹு ரெண்டுமே வந்து முரணான துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், அல்லாஹ் மர்ஸூகுனி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, உன்னுடைய பாதையிலே ஷஹீதாவுடைய பாக்கியத்தை கொடு, வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், உன்னுடைய ரசூலுடைய ஊர்ல மௌத்தாவுடைய பாக்கியத்தை கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்ல மதீனாவுல கியாமத் நாள்ல நடக்காது, ஜிஹாத் நடக்காது. அப்படிதானே? மதீனால காஃபிர்கள் வரும்போது காஃபிர்கள் நுழைய மாட்டாங்க. மக்கா ஊர் மதீனாவுல கியாமத் நாள் அல்லாஹ் பாதுகாத்துறான். அப்ப மதீனாவுல ஜிஹாத் நடக்காது. எப்படி ஒரு ஷஹாதத் கிடைக்கும்? அது மதீனாவுல நடக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரெண்டு துஆவையும் கபூல் செஞ்சான். அல்லாஹ் மர்ஸூகுனி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில ஷஹாதத்தை கொடு, அந்த ஷஹாதத் மௌத்தை கொடுத்தான். வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், என்னுடைய மௌத்தை உன்னுடைய ரசூலுடைய ஊர்ல ஆக்கு, அதையும் அல்லாஹ் கொடுத்தான். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அபூ லுலு என்ற யுதை என்ன பண்ணா, பின்னாடி அவர் குத்தி ஷஹீதாக்கலாம். ஷஹாதத் கிடைச்சிச்சு, மௌத்தி எங்கே கிடைச்சது? மஸ்ஜித் நபவியிலே கிடைச்சது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யார் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்யும்போது, யா அல்லாஹ் என்னுடைய உயிர் போறதுக்கு ஒரு முறை போகுது, அது உன்னுடைய மார்க்கத்துக்காக உன்னுடைய பாதையில ஷஹாதத் ஆகணும், ஷஹீத் ஆகணும் அப்படின்னு யார் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, உஇஸ யௌமல் கியாமத்தி மஅ ஷுஹதா வலவ் மாத அலா ஃபர்ஷின். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்ன சொல்றாங்க? யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்தை வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில ஷஹீதாவுடைய பாக்கியத்தை கொடு, என் ஷஹாதத்தை கொடு, ஷஹாதத்தோட கேட்டு இருக்காரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது சுகதாக்களோடு எழுப்புவார். அவர் படுக்கையிலே இயற்கையாக மரணித்தாலும் சரியே. அப்ப யாருக்கு எல்லாசான எண்ணத்தோட அல்லாஹ் ஷஹாதத்தை கேட்டுக்கிறோமோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஷஹாதத்தை உயிரை கொடுப்பான். அந்த ஷஹாதத்தை வாய்ப்பில்லாத பட்சத்துல மறுமையிலே அல்லாஹ் சுகதாக்களோடு எழுப்புவான். எப்பொழுது? அவர் உலகத்திலே இயற்கையாக மரணம் அடைந்தாலும் சரியே. அப்படிதான் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத் ஆகும் ஷஹீதா துஆ செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்தை படிச்ச உடனே அவங்க உடல் நடுங்கிச்சு, உடனே ஷஹீதா ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவங்க பண்ணான், மௌத்தாய் ஷஹாதத் கொடுத்தான். خير அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு இருந்ததை போன்று தக்வாவையும் இறையச்சத்தையும் ஈமானையும் அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி, அல்லாஹ்வுடைய குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகத்துக்காக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. சந்தேகம் கேட்டுங்க, ஓரளவுக்கு எதுவும் கேளுங்க, எதுவும் தேவையில்லை. ஸ்டார்டிங் சொல்லுங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டா வந்தது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதே அந்த ஆயத்து இறங்கிதான் இருந்துச்சு. அப்பதான் முதல்ல அவங்க 72 வயசுல ஆயத்து ஓதுனாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு புரிஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயங்கிறது அல்லாஹ் நாம தான் வரும். அவங்க வந்தா கூட அல்லாஹ் நாட்டம் உள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயம் நாமும் குர்ஆன் ஓதுறோம், சில ஆயத்துக்கு தர்ஜுமாவை பார்க்கணும், உள்ளத்துல இது வரும், ஒரு உணர்வு வரும். சில சமயங்கள் உள்ளத்துல எந்த உணர்வு வராது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப தராவில குர்ஆன் ஓதுறாங்க. இப்ப
வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த பாவத்தை செஞ்சுனாச்சுங்க அப்ப அடுத்த பாவத்துக்கு அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படுத்துவான். அதே செஞ்சுனாச்சுங்க அடுத்த பாவத்துக்கு அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படுத்துவான். இப்படி பாவத்துக்கு மேல செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாவம் செய்ய 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 அந்த உள்ளத்துல ஒரு கருப்புள்ளி விழுந்துட்டே வரும். ரசூல் சொல்றாங்க நம்சலாசம் அது உள்ளத்துல கருப்புள்ளி விழுந்துட்டே வரும். அந்த உள்ளத்துல கருப்புள்ளி விழ 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 இப்ப நீங்க பாத்துருக்கீங்க என்ன பேசுறவே நல்ல அற்புதமான ஒரு இரும்பு. அந்த இரும்பு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில் அடிச்சு அமர்ந்து வச்சிருக்கீங்க. உப்பு காத்து படிச்சு முதல் நாளே அந்த உப்பு காத்து படம் இதெல்லாம் தொடச்சி என்ன பண்ணுச்சுன்னா 10 வருஷம் பழம் இருக்கும். டெய்லி தொடச்சிக்கிட்டா அதை அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே துருப்பிடிச்சு கடைசியில் அந்த தூண் எவ்வளவு பேர் இரும்பு தூண் அதுல ஆயிடும் தானா கீழே போடும். ஆனா முதல்ல அதே தூண் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க அந்த வீசில் கொண்டு வைக்கிறீங்க, உப்பு காத்துல கொண்டு வைக்கிறீங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண தொலைச்சிட்டீங்கன்னா 10 யானை சின்ன தூண் அசைக்க முடியாது, அவ்வளவு பலமா இருக்கும். ஆனா அதே தூணை மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டுக்கிட்டா உப்பு காத்து பட்டு துருவியறி சும்மா தள்ளோடு தூக்கிடும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் பர்ரான அலா குலூபிஹிம் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. துருப்பிடித்து போச்சு. துரு எப்ப பிடிச்சது? அது ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சுட்டோம், ஒரு தப்பு செஞ்சுட்டோம், உடனே அல்லாஹ் தௌபா செஞ்சுட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விழுந்த கருப்புல உடனே அழிச்சிருவான். இவன் தௌபா செய்யல அப்படின்னா அல்லாஹ் பண்ணுவான் அடுத்த பாவத்துக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவான். அதுல இருந்து உஷாராய் விளையாண்டா அல்லாஹ் இவனை காப்பாத்திடுவான். அந்த பாவத்தை செஞ்சாண்டா அல்லாஹ் இன்னொரு பாவத்தை வாய்ப்பு ஏற்படுத்துவான். இப்படியே பாவத்துக்கு மேல செய்ய 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 அவருடைய உள்ளத்துல இருந்த கருப்புள்ளி அப்படியே புள்ளி விழுந்து கடைசியில அவர் உடனே துருப்பிடிச்சு போயிடும். அல்லாஹ் ரப்பல் அவருக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனா நல்ல விஷயங்கள் சொன்னா உள்ளத்துல இறங்காது. உலகம் ஆயினுள்ளாஹி முஸ்லிமியா கண்கள் இருக்கும், அந்த கண்கள் நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. உலகம் ஆயினுள்ளாஹி முஸ்லிமியா உலகம் ஆதானுள்ளாஹி யஸ்மஉனபியா காதுகள் இருக்கும், ஆனா அந்த காதுகள் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் வச்சது தர்த்தீபு. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தா கூட அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தாதான் எதனால சொல்லும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன அர்த்தம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன அர்த்தம்? எந்த பாவத்திலிருந்து நான் விலகிக் கொள்வதும் நன்மையான காரியத்தை செய்வதற்கு சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் எனக்கு கிடைக்காது. அதான் அர்த்தம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதான் அர்த்தம். ஒரு பாவத்தை நான் விலகிறேன் என்றாலும் சரி, ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன்னாலும் சரி, இது யாரு தௌஃபீக் வேணும்? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நமக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எப்ப கிடைக்கும்னா அல்லாஹ் ஏதோ ஒரு அமல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா உடனே அந்த அமலை செஞ்சிருந்தா அவனை. அதே மாதிரி ஏதோ ஒரு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா உடனே அந்த பாவத்தை விளையணும். அப்படி அழகின் அடுத்தடுத்த அமல்கள் செய்வதற்கும் பாவத்துக்கு விடுவதற்கும் வாய்ப்பு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அவருடைய கடைசி காலத்துல அந்த 22 வயசுலயே கூட, ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல அந்த வசனத்தை ஓதுனாங்க, ஜிஹாத் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பாலை வயசுல வசனத்தை ஓதுனா ஜிஹாத் செஞ்சுட்டு இருந்தாங்க. வயோதிக காலத்துல உடனே தைக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் ரப்பல் இன்ஃபிரோ ரிஃபாஃபோ ரிகா எல்லா நிலையிலும் சிரமமான நிலையிலும் ராத்த நிலையிலும் வயோதிக நிலையிலும் வாலிப நிலையிலும் எல்லா நிலையும் ஜிஹாத் செய்யணும்னு சொல்லுவான். ஆனா வாலிப வயசுல செஞ்சுட்டு வயோதிக வயசு செய்யாம இருந்துட்டுமே அப்படிங்கிற அந்த உணர்வை தௌஃபீக்கை கொடுத்தது ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஏன் கொடுத்தா அதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த நல்ல அவர்களுக்கு காரணம். புரியுதுங்களா? புரியுது போச்சா? அது டிவில கேட்குறேங்க. என்ன சந்தேகம் கேட்குறேன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. இது டெக்னிக்கலா நம்ம சொல்ல முடியுமா? விஷயத்துல வந்து மீன் விரைத்ததுல ஆரம்பம் புரியல. ஒரு விஷயத்துல மீன் விரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி உணவு விஷயத்துல ஆடம்பரம் அதிகமா செலவு கொடுத்து வாங்குறது. உணவு விஷயத்துல அல்லாஹ் சொல்றான் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். சாப்பிடுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயத்தை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து 10 ரூபாய்க்கு ரேஷன் கடையில அரிசி வாங்கலாம். மக்கள் ஒரு நினைக்கிறேன் ரியல் தான். சரி, ஃப்ரீயா வாங்கலாம், அதுவும் அரிசி தான். ஆனா 40 ரூபா 50 ரூபா கொடுத்து பொன்னி அரிசி வாங்கலாம். இவர் இந்த ஃப்ரீ அரிசி சாப்பிடாம 40 ரூபா கொடுத்து பொன்னி அரிசி சாப்பிடுறது ஆடம்பரம் சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய 40 ரூபா கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? நல்லா சாப்பிடுறது தப்பு இல்லை. வீண் விரயம் செய்யாதீங்க. பொன்னி அரிசியில சோத்தாக்கி அந்த சோத்தை மிஞ்சி போய் வெளியே கொட்டுற அளவுக்கு தரல. அப்ப நல்ல உயர்ந்த ரக பொருள், உயர்ந்த ரக பொருள் வாங்க சாப்பிடுறது. நீங்க மாட்டுக்கறி வாங்கினா 150 ரூபா, கிடாக்கறி வாங்கினா 400 ரூபா. நீங்க 400
வீணாக குப்பத்தடி போடுறது ஆகக்கூடாது. தவிர உயர்ந்த பொருள் சாப்பிட்றதையோ உயர்ந்தமான பொருளை பயன்படுத்துறதையோ நல்லா நீங்க தடை செய்யல. இல்லைன்னு நம்ம குடியிருக்கிறது யாருமே பங்களாவில் போயிடுவது எல்லாமே புடிச்சுட்டு தான் வரும். புடிச்சுட்டு இருக்கும் பங்களாவில் போயிடுறது ஆரம்பமாயிடுங்க. அந்த பங்களாவில் இருக்கிற பேர்ல அந்த தேவைக்கு அதிகமான விளக்குகள், தேவைக்கு அதிகமான லைட்டு, தேவைக்கு அதிகமான ஃபேனு பயன்படுத்துறது அதிகமான பயன்படுத்தப்படாத பொருட்கள் குடிச்சு கிடக்குது. இதுதான் வீட்டு ஒரு நல்ல வீட்டுல, ஒரு ஆரோக்கியமான வீட்டுல, ஒரு காத்தோட்டமான வீட்டுல வசதியா இருக்கிறது, ராகத்தா இருக்கிறது, பிரைவசியா இருக்கிறது கிடையாது. ஆனா அந்த பிரைவசிக்கிற பேர்ல, வசதிக்கிற பேர்ல தேவைக்கு அதிகமான பொருட்களை பயன்படுத்துறது, தேவைக்கு அதிகமான வீடுகளை செய்வது அவர்களால் ஆகும். பின்னாடி அமைச்சர் ஆண்கள் வந்து அவருக்கு என்ன தொழுகையில வந்து நிற்கிற நேரத்தில் டிஷர்ட் சொல்ல அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு அதாவது மறைக்க வேண்டிய உறுப்புகள் சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய உறுப்புகள் என்ன அப்படின்னா, அவருடைய தொப்புள்ள இருந்து முட்டைக்கால் வரை, தொப்புள்ள இருந்து முட்டைக்கால் வரைக்கும் பயக்கிறது ஃபர்து, கட்டாயமா பாதுகாக்க வேண்டும். ஃபர்து தொப்புள்னா முன்பக்கம் மட்டும் பின்பக்கம் சுற்று உடல் முழுவதுமே அந்த தொப்புளுக்கு மேல இருந்து முட்டைக்காலுக்கு கீழே வரைக்கும் மறைக்கிறது கட்டாயம் ஃபர்து. ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல தொலை வர நிறைய இளைஞர்களை பார்க்கறேன்னு சொன்னா, அந்த ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு அவங்க ஆஃப் ஷர்ட் போட்டுட்டு வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது அந்த குனிய போதும் சஜிதாக்கு போகும்போதும் பின்னாடி நிற்கிறோம் கண்டாவே தாங்க முடியல. அவன் போட்டு உள்ளாடை முதல் கொண்டு அந்த உள்ளாடையில கம்பெனி முதல் கூட தெரியுது. எவ்வளவு சிரிக்க சொல்ற முக்கியமான இது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை இப்படி ஒரு அல்லாஹ் சீரத்துக்கும் என்ற ஒரு மஸ்ஜித். நீங்க பள்ளிக்கு செல்லும் பொழுது, தொலைக்கு செல்லும் பொழுது ஒரு அலங்கரித்துக்கு அழகான அலங்கரிச்சிங்க. இப்படி அசிங்கமான ஆடை அடைச்சிக்கிட்டு அந்த ஜீன்ஸ் கரண்டி கீழே இறங்கி, தொப்புளு கீழே இறங்கி எந்த அளவுக்கு கொச்சியா சொல்றதா இருந்தா, சில பேர் சஜிதாக்கு போகும்போது அவருடைய அந்த ப்ரொடெக்ஷன் பாதிக்கு வெளியே தெரியும். கொச்சியா சொல்றதா இருந்தா சில சமயம் அந்த உள்ளாடை கீழே இறங்கி ரொம்ப கேவலமா இருக்கு பார்ப்பதற்கு. சில சமயம் நானே சில பசங்க திட்டி அனுப்புறது, நான் வந்து திட்டி அனுப்புறது, என்ன ட்ரெஸ் போடுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது எங்க நிலமோ கிடைக்கிறது கை வைக்குமா? அதனால தயவு செஞ்சு இது மாதிரி ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப அசிங்கம். அதே பள்ளிவாசல் இந்த மாதிரி போடுறது ரொம்ப கேவலம். இது யாருக்கு சொல்றது, எந்த சொல்லி ஆகுறது? அதனால தயவு செஞ்சு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய ஸ்டைலா இன் பண்ணி வந்துருவாங்க. அவர் ருக்குக்கு போது இண்டு இருக்கு எல்லாம் மேல வரும். அந்த இன் பண்ணது அவர் பண்ணது ட்ரெஸ் கூட மேல வந்துடும். அந்த பேண்ட் கீழே இறங்கணும். எவ்வளவு கேவலம் இது. கொஞ்சம் பேண்ட் சட்டை எடுக்கும் பொழுது அல்லது கொஞ்சம் அவங்களுடைய டிஷர்ட் போது கொஞ்சம் இறங்கி தான் போட்டுக்கல, என்ன கொஞ்சம் போயிட போகுது. சோதனை இந்த கலாச்சாரங்கள் கூட யூதர்கள் ஏற்படுத்துற கலாச்சாரம் எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக எல்லாம் யூதர்கள் ஏற்படுத்துது. நீங்க பாத்தீங்கன்னா பேண்ட வந்து தொப்புளுக்கு கீழே இறங்கி போடணும். அதுல உள்ள போட்டுருக்க அந்த ஜட்டி தெரியணும். அப்பதான் அந்த ஸ்டைல் இருக்கு. மாணவர்கள் இளைஞர்கள் பத்தியில தொப்புளுக்கு கீழே பேண்ட் இறங்கிடணும். அவர் உள்ள போடுற உள்ளாடை என்னன்றது தெரியணும். பொம்பளை பிள்ளைகள் பார்த்தா அதனால கவர்ச்சி இழுக்கப்படணும். இதான் அசிங்கமான கலாச்சாரத்தை யூத நசராக்கள் திரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முஸ்லீம் எப்படி வந்து பலியாக முடியும், பலியாகணும்? ஆக சகோதரர் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறதுல நம்மளோட ட்ரெஸ் கோட் வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல குறிப்பா இளைஞர்கள் ரொம்ப கவனமா இருங்க. பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்தா தயவு செஞ்சு கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புறப்படி கரண்டிக்கு மேல ட்ரெஸ் எடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மா அஸ்ஃபல மினல் கஅபை ஃபஹுவ ஃபின்னார். கரண்டிக்கு கீழே இறங்கும் ஆடை நரகத்தின் ஆடைனாங்க. அதனால தயவு செஞ்சு கரண்டிக்கு மேல ட்ரெஸ் போடுங்க. ஷர்ட் மேலாடை வந்து கொஞ்சம் ஏக்கமா எடுங்க. இந்த ஆஃப் ஷர்ட் டிஷர்ட் இதெல்லாம் வந்து யூதருடைய கலாச்சாரம். இதெல்லாம் மாற்றி கொஞ்சம் ஏக்கமா எடுங்க. அதில் ஒன்றும் குறைஞ்சி போட போறது இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ் கோட் நல்ல நேரத்தில் நல்ல கேள்வி கேட்டாங்க. குறிப்பா இளைஞர்கள் இதை கவனத்தில் கொடுங்க. இப்போ பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது நல்ல ஆடைகள் இருக்காங்க. பள்ளிவாசல் இல்லை, சாதாரண எங்க போனாலும் சரி இந்த விஷயத்தை நம்ம ட்ரெஸ் கோட் வச்சு நம்ம கவனம் கொடுத்துருக்கு. சூரத் ஃபாத்திஹா துணை சொல்லுவாங்க. அது வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத் வந்து சூரத் நாஸ் முடிஞ்சு அதுக்கு கத்தி மாத்தி ஓதலாம் கேக்குறீங்க. அதாவது தொழுகையில வந்து அலந்து சூராவுக்கு சின்ன சூரா ஓதுறோமே, இந்த சின்ன சூரா வந்து குர்ஆன்ல உள்ள தர்த்தீபடி முதல் ரக்காத்துல உதாரணமா அலந்தர கைஃப, அதற்கு பிறகு இலாஹ் குறைஷி ஆயத்தல்லதி, அதுக்கப்புறம் இன்னாத்தேனா, இந்த மாதிரி வந்து தர்த்தீபா ஓதுமா? இல்ல முதல் ரக்காத்துல இலாஹ் குறைஷி ஓதிட்டு ரெண்டாவது ரக்காத்துல அலந்தர கைஃப ஓதலாமா? தப்பே கிடையாது. குர்ஆன்ல சூராக்களை தர்த்தீப் மாத்தி ஓதுறதுனால எந்த தப்பு